இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழிநடத்தின மோசேயை தேவன் கானானுக்குள் பிரவேசிக்க அனுமதிக்காதது ஏன்? பிரைஸ் பீ காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106, 32, 33 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். அவர்கள் மேரிபா தண்ணீர்களிடத்தில் அவருக்கு கடுங்கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினதினால் அவன் தன் உதடுகளினால் பதறி பேசினான் என்று நாம் வாசிக்கிறோம்ல. என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசியான மிரியா மரித்து காதேசிலே அடக்கம் பண்ண போட்ட போது அந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். இங்கே விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை, திராட்சை செடி இல்லை, மாதுளம் செடி இல்லை, குடிக்க தண்ணீர் கூட இல்லை, எங்களை ஏன் எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தீர் என்று தண்ணீர் இல்லாமல் முறுமுறுத்த போது தேவன் காதேசிலே மோசேயிடமும் ஆரோனிடமும், நீங்கள் இந்த கன்மலையை பார்த்து பேசுங்கள், உங்களுக்கு குடிக்க தண்ணீர் உண்டாகும் என்று சொன்னபோது மோசே கன்மலையை 2 முறை அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது என்று நாம் வாசிக்கிறோம்ல. முன்பாகவே ஓரேபிலே கன்மலை அடிக்கப்பட்டாகிவிட்டது. கன்மலையாகிய கிறிஸ்து ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும் அல்ல. தேவன் கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார். ஆனால் மோசே கீழ்ப்படியாமல் கன்மலையை 2 முறை அடித்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. என்னாகமம் 20:12 தேவன் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசியாமற் போனதன் நிமித்தம். என்னாகமம் 20:24 வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் கீழ்ப்படியாமற் போனதன் நிமித்தம் நீங்கள் அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்றார்ல. மனுஷிக பார்வையில மோசே சின்ன தப்பு தானே செஞ்சாரு, அதுக்கு தேவன் இவ்வளவா தண்டிச்சிட்டாரே நம்ம நினைக்கலாம். ஆனா கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதில்ல. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தலும் உத்தமம் என்று நாம் 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம்ல. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது பரம கானானுக்குள் தேவன் நம்மை அழைத்து செல்வது உறுதி. கீழ்ப்படியாமல் போகும்போது பரம கானானுக்குள் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை பார்க்கலும் மிகவும் அரிதா இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம், அதிக பாக்கியவான்களாய் இருப்போம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரீதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.